ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு த செஷன். ஸோ நம்ம 900+ ஒக்காப் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு டே 16 வந்திருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கிராக் வித் ஜாக் ஆப்ல SSC எலைட் வீடியோ கோர்ஸ் இருக்குது. வேணுங்கிறவங்க வாங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னைக்கான ஃபர்ஸ்ட் வேர்ட் என்னன்னு பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் வேர்ட் என்னன்னு பாருங்க, அகோனி. ஓகே, அகோனி அப்படின்னாலே வேதனையை குறிக்கும். சரியா? ஒரு சேட்னஸ், ஒரு கஷ்டம், ஒரு துயரம். ஓகே, துயரத்தை குறிக்கிறது. இது வந்து மென்டலாவும் இருக்கலாம், பிசிக்கலாவும் இருக்கலாம். சரியா? மென்டல் ஆர் பிசிக்கல் சஃபரிங் சொல்லியிருக்காங்க. சஃபரிங் அப்படின்னாலே என்ன? சாரோ, துக்கம், கஷ்டம், வேதனை. என்ன வந்து என்னால தாங்க முடியாத துன்பத்துல இருக்கேன், தாங்க முடியாத துயரத்துல இருக்கேன். ஓகேவா? அந்த மாதிரி சொல்றதுன்னா அகோனி. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த அகோனி, டிஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்கியூஸ், இந்த மூணுமே என்ன மீனிங்னா சேட்னஸ் குறிக்கிறதா. வேதனை, ரொம்ப கடுமையான துயரத்துல இருக்கக்கூடியது, ரொம்ப பெயின், வலிய பெயின் சொல்லலாம், அல்லது ஏக்குன்னு சொல்லலாம். சரியா? ஏக்குன்னு சொல்லுவோம். ஏக்னாலும் ஹெட் ஏக், அந்த மாதிரி ஹெட் ஏக், ஏக், இது எல்லாமே என்னது? ஒரு தாங்க முடியாத சூழ்நிலை இருக்கிறது. ஓகேவா? சஃபரிங், சாரோ, அப்புறம் சேடா இருக்கேன். ஓகே, உங்களுக்கு என்னென்ன வேர்ட்ஸ் எல்லாம் தெரியுமோ இந்த இது ரிலேட்டடா, அதாவது வேதனை ரிலேட்டடா எல்லாமே இந்த அகோனி, டிஸ்ட்ரெஸ் கூட சேர்த்துக்கலாம். இன்னொன்னு வந்துட்டு பாத்தீங்கன்னா, இன்னும் நம்ம சொல்லலாம், இந்த பெயின் சொல்லிட்டோம். ஹர்ட். ஓகேவா? ஹர்ட் ஆயிட்டேன், ஹார்ட் பிரேக்கா இருக்குது. ஹார்ட் பிரேக்கா, என்னோட மனசே உடைஞ்சிருச்சு. சரியா? மனசே வலிக்குது, அந்த அளவுக்கு சோகத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் ரொம்ப வேதனையை அனுபவிக்கிறேன், டார்ச்சர் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இதுக்கு நிறைய சினானிம்ஸ் இருக்கு. நான் ஒரு சிலதுல சொல்லிடுறேன், நீங்க அதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆங்கிஷ் சேர்த்துக்கோங்க, டிஸ்ட்ரெஸ், அகோனி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அஃப்ளிக்ஷன். ஓகேவா? அஃப்ளிக்ஷன் அப்படின்னாலும் அதுதான் துயரம், துன்பம், எதுனாலும். இன்னொன்னு சொல்லலாம், கிரீஃப். ஓகே, கிரீஃப் சொல்லலாம். கிரீஃப். ஓகே, கிரீஃப், ஓ. ஓகே, இதெல்லாம் துக்கத்தை சொல்றது. கிரீஃப், ஓ, இதெல்லாமே துக்கம், சேட்னஸ். ஓகே, அப்போ இதெல்லாம் என்னன்னு பார்த்தோம். இது நமக்கு வரக்கூடிய இதோட மீனிங் என்ன? இது வரைக்கும் நம்ம பார்த்த வேர்ட்ஸோட வேதனை, துன்பம், துயரம், துக்கம், ஓகே, வலி, ஓகே, இன்னல், இதெல்லாம் தமிழ் வேர்ட்ஸ். நிறைய வார்த்தைகள் இருக்கு வேதனைக்கு மட்டுமே. அப்போ இங்கிலீஷ்ல எவ்வளவு வார்த்தைகள் இருக்கணும் அதுக்கு ஏத்தாப்புல. அப்போ இது எல்லா வார்த்தைகளையும் இது கூட சேர்த்து படிச்சுக்கோங்க. ஓகேவா? அப்புறம் ஏதோ ஒரு டிசீஸ் இருக்கு, வலி இருக்கு, டிசீஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாலும், டிசீஸால நான் சஃபர் ஆகுறேன், டிசீஸால நான் வந்து கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்றது கூட நம்ம இங்க எடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த வார்த்தைகள்லாம் முக்கியமான வார்த்தைகள், இது எடுத்துக்கோங்க. ஓகே, சரி. முக்கியமான சினானிம்ஸ் கொடுத்துட்டேன். இன்னும் ஏதாவது சினானிம்ஸ் இருக்கா? நான் வந்து எக்ஸ்ட்ரா சினானிம் வந்து இது ரிலேட்டடா எக்ஸ்ட்ரா கொடுத்தேன் அப்படின்னா அது வந்து ரொம்ப முக்கியமான வேர்டு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ரொம்ப முக்கியமான வேர்டு, தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அகோனி, டிஸ்ட்ரெஸ், ஆங்கிஷ், ஹர்ட், ஹார்ட் பிரேக், டார்ச்சர், சாரோ, சேட், கிரீஃப், ஓ, அஃப்ளிக்ஷன், சஃபரிங், பெயின், ஏக். ஓகே, பெயின், ரொம்ப பெயினா, ரொம்ப வலி அனுபவிக்கிறேன், வேதனை அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்றது. ஓகே, இங்க வந்து அதிகமான வேதனையை சொல்றது. ஓகேவா? அப்புறம் வந்து ஸ்ட்ரெஸ், இது கூட எடுத்துக்கலாம். டிஸ்ட்ரெஸ் இருக்குல்ல, டிஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கேன். இங்க இருக்கு பாத்தீங்களா? டிஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கேன். அப்புறம் அன்ஹாப்பியா இருக்கேன். ஓகே, அன்ஹாப்பி கூட இதுல சேர்த்துக்கலாம். ஓகேவா? அன்ஹாப்பியா இருக்கேன். வேற ரொம்ப நோயை சொல்லலாம். சாரோ எழுதிட்டேன். ஓகே, அவ்வளவுதான். ஓகே, சோ இதெல்லாம் தான் முக்கியமான இதை சொல்லிட்டேன். அடுத்து பார்க்கலாம். அடுத்து பாருங்க, ஃபெக்கேட். ஓகே, ஃபெக்கேட் அப்படிங்கிறது முகத்வாரம் சொல்லுவாங்க. சரியா? இப்போ ஃப்ரண்ட் சைடு, இப்போ நம்ம ஒரு பில்டிங்கோ எங்கேயோ போறோம் அப்படின்னா நமக்கு வெளியே இருந்து பாக்குறதுக்கு ஒரு அவுட் சைட்ல இருந்து பாக்குறதுக்கு எப்படி அந்த இது தெரியும், அதான் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபெக்கேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது அவுட்வேர்ட் ஷோன்னு சொல்லலாம். சரியா? இதுக்கு ஒரு 2 மீனிங் இருக்கு. என்னன்னா அவுட்வேர்ட் ஷோ, பாக்குறதுக்கு, வெளியே பாக்குறதுக்கு எப்படி இருக்கு, ஃப்ரண்ட் சைடு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றது. அடுத்து பாத்தீங்கன்னா நெல். ஓகே, இது வந்து நெல் அப்படிங்கிறது ஒரு டெத் அப்பவோ இல்ல ஏதோ ஒரு ஃபியூனரல், ஓகேவா, யாருக்கோ இறுதி சடங்கு செய்யும் போது மணி அடிப்பாங்க. சோ அந்த மணியோட சத்தம் இருக்குல்ல, அந்த மணி சத்தம் வந்து ஒரு சாரோவை குறிக்கும். ஒரு ரங் சாலம்லி ஃபார் டெத் ஆர் ஃபியூனரல். ஓகே, ஒரு துக்க அனுசரிப்புக்காக யூஸ் பண்ணக்கூடியது நெல் அப்படிங்கிறது. சரியா? இங்க வந்துட்டு இது பெல் கிடையாது, பெல்லுங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. நெல், பெல். ஓகேவா? இது வந்து ஒரு துக்கத்தை அனுசரிக்கிறதுக்கான சொல்ல வரக்கூடிய ஒரு மணி, ஒரு ஓசை, மணி ஓசை அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். சவுண்ட் ஆஃப் அ பெல். ஓகே, தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து எபிட்டோம். ஓகே, இது நம்ம ரிப்பீட் ஆயிருக்கு இந்த வார்த்தை. லாஸ்டே நம்ம பார்த்தோம் எபிட்டோம் அப்படிங்கிற வார்த்தை. பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் சொல்லிட்டு அடுத்து பார்க்கலாம். அடுத்து பாருங்க, டெர்த். ஓகே, டெர்த் அப்படிங்கிறது வந்து ரொம்ப வறண்டு இருக்கு, வறுமையில இருக்கு. சரியா? ஸ்கேசிட்டி, இப்போ வாட்டர் ஸ்கேர்சிட்டின்னு சொல்லுவோம். வாட்டர் ஸ்கேர்சிட்டினா என்ன? தண்ணி வந்து கிடைக்கல, தண்ணி கம்மியா இருக்கு. சரியா? ஓகே, அது சொல்லுவோம். சோ
அது அப்புறம் லேக் ஆஃப் சம்திங். இங்க வந்து தண்ணி மட்டும் கிடையாது, டர்த் அப்படின்னால எதுனாலும் ஓகே, ஏதோ ஒண்ணு வந்து குறைபாடு இருக்கு, சாப்பாடு குறைபா இருக்கு, பஞ்சம் ஓகேவா, ஏதோ ஒரு பஞ்சம் சாப்பாடு ரிலேட்டடா இருக்கக்கூடியது எந்த இதனால நம்ம சேர்த்துக்கலாம். ஓகே, வாட்டருக்கு பஞ்சம், தண்ணிக்கு பஞ்சமா இருக்கு, சாப்பாட்டுக்கு பஞ்சமா இருக்கு, இது போதிய அளவுக்கு இவங்களுக்கு கிடைக்கல, அதுதான் நம்ம சொல்லுவோம் ஸ்கார்சிட்டி, பாசிட்டி. ஸ்கார்சிட்டி, பாசிட்டி இதெல்லாம் ரொம்ப ரிப்பீட்டடா எக்ஸாம்ல வரக்கூடிய வார்த்தைகள், தெரிஞ்சுக்கோங்க. ஸ்கார்சிட்டி, பாசிட்டி, டர்த். ஓகே, டர்த் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதெல்லாம் நவுன் தான். சோ அப்ப இங்க என்ன மீன் பண்ண வராங்க, பஞ்சத்தை குறிக்கிறது, இல்லாதது, லேக் ஆஃப் சம்திங் ஓகேவா, இது என்கிட்ட இல்ல, போதிய அளவு இல்ல, சாப்பிடுறதுக்கு தேவையான சாப்பாடு எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்றதா டர்த் ஓகேவா. அடுத்து பாருங்க மொமெண்ட்ரி அல்லது மொமெண்டஸ். ஓகே, மொமெண்ட்ரி அண்ட் மொமெண்டஸ் அப்படின்னா, மொமெண்ட்ரி அப்படிங்கறது வந்துட்டு எப்படி சொல்றது, லாஸ்டிங் ஃபார் அ வெரி ஷார்ட் டைம். மொமெண்ட்ரியா சரியா டக்குன்னு வந்துட்டு போகும் அப்படின்னு சொல்ற மாதிரி, ஷார்ட் டைம் தான் அது வந்து நீடிக்கும். டிரான்சியன்ட் ஓகேவா, குறுகிய கொஞ்சம் டைம் தான், டக்குன்னு வந்துட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி. எபிமரல், எவனசன்ட், ஃபிளீட்டிங் அப்படிங்கிறது ஓகேவா. சோ மொமெண்டரி அப்படிங்கிறது வேற, மொமெண்டஸ் அப்படிங்கிறது வேற ஓகேவா. இது ரெண்டுக்கும் நல்ல வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். மொமெண்ட்ரி அப்படியா அப்படி டக்குன்னு வந்துட்டு போயிருது சரியா, மொமெண்ட்ரியா சும்மா மொமெண்ட்ரியா வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி. ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா மொமெண்டஸ். மொமெண்டஸ் அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட், ரொம்ப ஹிஸ்டாரிக்கலா ரொம்ப மொமெண்டஸான ஒரு விஷயம் ஓகேவா. இப்போ நம்மளோட ஹிஸ்டாரிக்கல் விஷயத்தெல்லாம் வந்து சேவ் பண்ணுவாங்க, ரொம்ப ஹிஸ்டாரிக்கலா அது ரொம்ப முக்கியமானது, மொமெண்டஸ் ஆனது ஓகே. அது நம்ம என்னைக்கும் ஞாபகம் வச்சுக்க கூடியது அப்படின்னு சொல்றது ஓகே. இது என்னைக்கும் ஞாபகம் வச்சுக்க கூடியது. இந்த மொமெண்ட்ரிங்கிறது டக்குன்னு வந்துட்டு போறது, டெம்பரரின்னு சொல்லலாம். டெம்பரரி ஓகேவா, டக்குன்னு தற்காலிகமா இருக்கிறது ஓகே. மொமெண்ட்ரி அப்படின்னா தற்காலிகம், மொமெண்டஸ் அப்படின்னா பெர்மனன்ட், ஹிஸ்டாரிக்கலா அதை வந்து நம்ம பாதுகாத்துட்டு ரொம்ப முக்கியமா பாதுகாத்துட்டு வரக்கூடியது நம்ம சொல்லலாம் மொமெண்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே. இது 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 வந்து இந்த மொமெண்ட்ரிங்கிறது ஷார்ட் லிவ்டு ஓகேவா, ஷார்ட் லிவ்டு குறுகிய காலம் தான் வரும் சரியா. டிரான்சியன்ட்ங்கிறது அடிக்கடி எக்ஸாம்ல வரக்கூடிய வார்த்தை. டிரான்சியன்ட் அப்படிங்கிறது நிலையற்ற ஓகேவா, நீடித்து இல்லாத, நிலையற்ற அப்படின்னு கூட மீனிங் வரும் சரியா. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். டிரான்சியன்ட்ங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கோங்க சரியா. டிரான்சியன்ட், டிரான்ஸ்லூசன்ட், டிரான்ஸ்பேரண்ட் அப்படி எல்லாம் கேட்பாங்க. அதுல டிரான்சியன்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, நிலையற்ற ஓகேவா, நிலையற்ற. எபிமரல் அப்படின்னாலும் அதுதான். எவனசன்ட், ஃபிளீட்டிங் ஓகே, எவனசன்ட், ஃபிளீட்டிங் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க, இது கூட சேர்ந்த இடியம் தான் ஓகேவா. அடுத்து பார்க்கலாமா. மொமெண்டஸ் அதே மாதிரி சொல்லிட்டேன். மொமெண்டஸ்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஹிஸ்டாரிக்கலா அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி மீனிங் வரும் ஓகே. அடுத்து மொமெண்டஸ் பார்த்துட்டோம். அடுத்து பாருங்க இன்டர்மெண்ட். இன்டர்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு பியூரியல் ஆஃப் அ டெட் பாடி சரியா. இன்டர்மெண்ட் அப்படின்னாலும் அந்த இறந்தவங்களை வைக்கக்கூடிய அந்த பியூரியல் அப்படின்னாலே அந்த தாலிலாம் அந்த காலத்துல வந்து முதுமக்கள் தாலி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல சொல்லுவாங்க. சோ அது என்னது, இறந்தவங்களை வந்து பரி பண்ணி வச்சிருக்கிற இடம் சரியா, புதைத்து வச்சிருக்கிற ஒரு இது கிரேவ், சுடுகாடு, அதுதான் இங்க சொல்றாங்க. இன்டர்மெண்ட் அப்படின்னாலும் அதுதான். அதே இன்டர்ன்மெண்ட் ஸ்பெல்லிங் நல்லா பாத்துக்கணும். இன்டர்மெண்ட் ஓகே, இன்டர்ன்மெண்ட் ஓகே. இங்க வந்து இன்டர்ன் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு, இங்க ஜஸ்ட் இன்டர் அப்படிங்கிறது இருக்கு. அப்ப இது ரெண்டுக்கும் வித்தியாசம் என்ன, இன்டர்மெண்ட் அப்படின்னா அது ஒரு சுடுகாடு ஓகே, ஒரு இறந்தவங்களை வைக்கக்கூடிய அந்த பியூரியல் ஓகே, அதை சொல்லலாம். புதைச்சு வைக்கக்கூடிய அந்த பிளேஸ் சொல்லலாம், டெட் பாடியை சொல்லலாம். அதே இன்டர்மெண்ட்னா என்னது, அது இம்ப்ரிசன்மெண்ட்டை குறிக்கும், கேப்டிவிட்டியை, ஒருத்தங்களை பிடிச்சு வச்சிருக்கோம், இவங்களை இன்டர்மெண்ட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா அவங்களை பிடிச்சு வச்சிருக்கோம் ஓகே. அவங்கள இம்ப்ரிசன்மெண்ட்னா அடைச்சு வைக்கிறது சரியா, பிரிசன்ல போடுறதான் இம்ப்ரிசன்மெண்ட் சொல்லுவாங்க ஓகே. கேப்டிவிட்டினா கைப்பற்றுதல் ஓகே, பிடிச்சு வைக்கிறது, கைப்பற்றுதல் அப்படிங்கிற மாதிரி மீனிங் வரும். அடுத்து இன்ஃபியூரியேட்னா கோவத்தை குறிக்கிறது சரியா. டு மேக் சம் ஒன் வெரி ஆங்கிரி, என்ரேஜ், ஒருத்தங்க என்ரேஜ் அப்படின்னா அப்படி கோவத்துல, ரேஜ் அப்படின்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. கோவத்தை மத்தவங்க கிட்ட கோவத்தை காமிக்கிறது ஓகேவா, மத்தவங்கள கோவப்படுத்துறது. அவங்க பேரை சொன்னாலே ஓகே, இப்ப நம்ம இந்தியா பாகிஸ்தான் சொல்லலாம், பாகிஸ்தான் சொன்னாலே நமக்கு கோவம் வரும், சைனான்னு சொன்னாலே கோவம் வரும். சோ அதுதான் அந்த இன்ஃபியூரியேட் அப்படின்னு சொல்றாங்க, அதுதான். அடுத்து பாருங்க மாலிஃபை அப்படிங்கிறது டு மேக் சம்ஒன் ஃபீல் லெஸ் ஆங்கிரி, ஒருத்தங்களை கோவத்தை கம்மி பண்றது சரியா. கோவப்படாதன்னு கம்மி பண்றது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அழுகிற குழந்தை வந்து ரொம்ப அடம்பிடிக்கும். சோ அந்த அடம்பிடிக்கிற குழந்தைய வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்துறது சரி. அவங்களை வந்து பெசிஃபையர்னு சொல்லுவாங்க. குழந்தைக்கு வந்து வாயில வைக்கிற அந்த இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அதுதான் என்ன சொல்லுவாங்க, பெசிஃபையர்னு சொல்லுவாங்க. அது எதுக்காக, தன்னோட கோவத்தையோ தன்னோட அழுகையோ கண்ட்ரோல் பண்றதுக்காக. அப்போ மாலிஃபை அப்படிங்கிறதும் அந்த கட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க, குழந்தையை வந்து சமாதானப்படுத்துறது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது ரிலேட்டட், எல்லாமே ரிலேட்டடான வார்த்தைகள் தான் ஓகே. குழந்தைன்னு நான் எக்ஸாம்பிள் சொல்றேன், நீங்க எதுனாலும் சொல்லிக்கலாம் சரியா. மாலிஃபை அப்படிங்கிறது ஓகே. அப்போ அதோட என்ன
கோவத்தை கட்டுப்படுத்துறது இல்ல சாந்தப்படுத்துறது அப்படிங்கறத மீனிங்ல எடுத்துக்கலாம். மாலிஃபை, பெர்சிஃபை, குழந்தைய வந்து சாந்தப்படுத்துறதுக்காக பெர்சிஃபையர் கொடுப்போம். சோ அதுல தான் காம் டவுன் அப்படிங்கிற மீனிங் வரும். கட்டில், காம் டவுன். கட்டில்னா நம்ம குழந்தைய வந்து தடவி கொடுக்கறது, சரியா, அந்த மாதிரி வரும். ஓகே, அடுத்து சூதி அப்படின்னு சொல்லுவாங்க. சூதி அப்படின்னாலும் குழந்தைய சூத் சாங் அப்படின்னு சொல்லிட்டு சுதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே, இதுவும் அந்த கட்டில், மாலிஃபை இது ரிலேட்டடா வரக்கூடிய வார்த்தைகள் தான். ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா காம்னஸ் சொல்லிட்டேன். இந்த பெசிஃபைங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். பெசிஃபை அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. காம் டவுன் பண்றது. ஓகே, அப்போ இன்ஃபியூரியேட்னா கோவத்தை கூட்டுறது, அடுத்து மாலிஃபை அப்படிங்கிறது கோவத்தை கம்மி பண்றது. ஓகேவா? ஆராதனை செய்யறது அப்படிங்கிற மாதிரி வரும். சோ என்ரேஜ் சொல்லிட்டல, அந்த இதுக்கான சினானிம் வந்து என்ரேஜ். இதுல இருக்கு பாருங்க, என்ரேஜ். ஓகே, கோபம். என்ரேஜும் கோபத்தை குறிக்கும். ஓகே, அடுத்து பாருங்க வெண்டேட்டா. ஓகேவா? இதோட மீனிங் என்னன்னா சீரியஸ் டிஸ்போர்ட் விச் இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்தியா பாகிஸ்தான். சரியா? ரொம்ப நீண்ட காலமா இவங்களுக்குள்ள வந்து பிரச்சனை போயிட்டு இருக்குது. ஓகே, இவங்களுக்குள்ள பழிக்கு பழி, டிட் ஃபார் டேட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, லாங் டைம் நீண்ட காலமா வந்துட்டு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. ஓகே, ஃபியூட், பிளட் ஃபியூட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. பிளட் ஃபியூட்னா ரத்த கலந்தான். சரியா? இவங்களுக்கும் சண்டை போய்கிட்டே தான் இருக்கு, அதுக்கு ஒரு முடிவே வராது. அந்த மாதிரி சொல்றதா என்னன்னா வெண்டேட்டா அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? வெண்டேட்டா அப்படிங்கிறது இது நம்ம அடிக்கடி இந்த வார்த்தைகள் பார்த்துக்க மாட்டோம், பட் இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பாருங்க காஸ்மோபாலிட்டன். ஓகேவா? காஸ்மோபாலிட்டன் அப்படிங்கிறது influenced by the culture of other countries too. One who feels at home all over. எந்த நாட்டுக்கு போனாலும் தன்னோட சொந்த நாடு மாதிரி அவங்க நடந்துப்பாங்க. ஓகேவா? தன்னோட சொந்த நாடு மாதிரி அதுக்கு அட்ஜஸ்ட் ஆயிட்டுக்குவாங்க. ஓகேவா? தன்னோட சொந்த நாட்டுல அவங்களுக்கு எவ்வளவு இன்ஃபுளுன்ஸ் இருக்கோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பிஎம் கூட எடுத்துக்கலாம். சோ எந்த நாட்டுக்கு போனாலும் அவங்க தன்னோட இன்ஃபுளுன்ஸ் வச்சிருக்காங்கல்ல, சோ அந்த மாதிரி. ஓகே, இப்போ அப்துல் கலாம் எடுத்துக்கலாம். அவங்க UN இதுலயே கான்ஃபரன்ஸ்லயே கூட நம்ம தமிழை பத்தி சொல்லியிருக்காங்க. சோ அந்த மாதிரி எங்க போனாலும் தன்னோட கல்ச்சரை விட்டு கொடுக்காம அவங்க எங்க போனாலும் அது ஃபீல்ஸ் அட் ஹோம். நம்ம நாடு மாதிரி எல்லா நாட்டையும் பாக்குறது, அங்கேயும் நம்ம நாட்டு பெருமையா இது பண்றது, அங்க வந்து நம்மளோட கல்ச்சரை அங்க வந்து திணிக்காம என்ன ஆனாலும் செட் ஆயிக்கலாம், அந்த மாதிரி ஒரு விஷயம். சரியா? ஓகே, எல்லா நாடுலயும் ஈஸியா அவங்க வந்து செட் பண்ணிப்பாங்க, ஈஸியா அவங்க ஏத்துப்பாங்க, அந்த மாதிரி இருக்கிறது காஸ்மோபாலிட்டன்ங்கிறது. ஒன் ஹூ ஃபீல்ஸ் அட் ஹோம் ஆல் ஓவர் த வேர்ல்டு. ஓகேவா? எங்க போனாலும் நம்மளோட வீடு மாதிரி இருக்கிறது, அதான் காஸ்மோபாலிட்டன். அடுத்து பாருங்க யுபிக்விட்டஸ். யுபிக்விட்டஸ் அப்படின்னாலும் யூனிவர்சல், காமன். ஓகேவா? பொதுவாக, எல்லாரும், யூனிவர்சலா. ஓகே, எல்லாரும் ஏற்றுக்க யூனிவர்சலா. நமக்கு இந்த எல்லாருக்கும் இந்த கொரோனா வந்து காமனா இருந்துச்சு. சரியா? எர்த் ஃபுல்லாவே, அது வேர்ல்டு ஃபுல்லுமே வந்திருந்தது. ஓகே, யூபிக்விட்டஸ் அப்படின்னா அதுதான் முழுக்க, காமனா, யூனிவர்சலா அப்படின்னு சொல்றோம். அடுத்து பாருங்க கார்பியூலண்ட் அப்படிங்கிறது ஃபேட்டை குறிக்கும். சரியா? தொப்பை அந்த மாதிரி போடுறது, தொப்பை போடுறது, அது ரிலேட்டடா வரும். சோ கார்பியூலண்ட் அப்படிங்கிறது ஃபேட். அடுத்து ரோட்டன்ட் அப்படிங்கிறது வந்து ஹேவிங் ஏ ஃபேட் ரவுண்ட் பாடி. சரியா? அந்த கார்பியூலண்ட், ரோட்டன்ட் அப்படிங்கிறது எல்லாமே என்னன்னா ஃபேட் ரிலேட்டடான வார்த்தைகள். ஓகே, ரொம்ப அதிகமா சாப்பிட்டு, ரொம்ப அதிகமா ஃபேட் சாப்பிட்டாங்க, கொழுப்பு சத்து அதிகமா சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து தொப்பு போடல, ரவுண்ட் பாடி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ரவுண்ட் பாடியை மீன் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அவ்வளவுதான். அடுத்து பாருங்க டெசிஃபர். ஓகே, டெசிஃபர் அப்படிங்கிறது வந்துட்டு இப்போ கல்வெட்டுக்கள்லாம் இருக்கும். சரியா? கல்வெட்டுக்களை டெசிஃபர், அன்டெசிஃபர்னு சொல்லுவாங்க. டெசிஃபர்னா அந்த கல்வெட்டுல இருக்கக்கூடிய எழுத்துக்களை புரிஞ்சுக்கிட்டா, அதுல அந்த எழுத்துக்களை டீகோட் பண்ண முடிஞ்சதுன்னா, அதுல என்ன எழுதியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க முடிஞ்சுச்சுன்னா அதுதான் டெசிஃபர் அப்படிங்கிறது. ஒரு விஷயத்த, ஒரு எழுத்தையோ இல்ல ஒரு பிக்சரையோ வந்து நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதுன்னா டெசிஃபர் பண்ணிட்டேன்னு அர்த்தம். என்னால இதை ரீட் பண்ண முடியுது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. அதே அன்டெசிஃபர் அப்படின்னா சில கல்வெட்டுகள் தமிழ்நாட்டிலேயும் இந்தியாலயும் அதிகமா கல்வெட்டுகள் கண்டுபிடிச்சது வந்துட்டு 70% ஆஃப் வந்து நம்ம தமிழ்நாட்டுல தான். சோ அதுல வந்து 50%க்கு தான் டெசிஃபர் பண்ணிருக்காங்க. பேலன்ஸ் 20%க்கு டெசிஃபர் பண்ண முடியல. ஏன்னா அதுல என்ன இருக்குங்கிறத வாசிக்க முடியல, புரிஞ்சுக்க முடியலன்னு சொல்றாங்க. சோ அதுதான் அன்டெசிஃபர்னு சொல்லுவாங்க. அப்போ டெசிஃபர்னா புரிஞ்சுக்கிறது. ஓகே, ஒரு விஷயத்த ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. ஓகேவா? நாட் கிளியரா இல்லாததையும் அதுல இருக்கிறத புரிஞ்சுக்கிறது. கல்வெட்டுல நமக்கு கிளியர், நம்மள பார்த்தா தெரியாது, ஆனா அதுக்குன்னு சில சயின்டிஸ்ட்லாம் இருப்பாங்க, அவங்க பார்த்தாங்கன்னா கிளியரா தெரியும். சரி, அதுதான், அதுக்கு பேர் தான் டெசிஃபர். ஓகேவா? நார்மலா யாராலையும் ஈஸி, நமக்கு புலப்படாதது ஒரு சிலருக்கு புலப்படும், டெசிஃபர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இன்டிமேட் அப்படிங்கிறது ரொம்ப க்ளோஸா ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது. அடுத்து பாத்தீங்கன்னா இன்டிமிடேட். ஓகேவா? இன்டிமிடேட்ங்கிறது வந்துட்டு ஒருத்தங்களை பயம்புறுத்துறது, ஒருத்தங்களை த்ரெட்டன் பண்றது, பயப்பட வைக்கிறது. ஓகேவா? அதுக்கு பேர் தான் என்னன்னா இன்டிமிடேட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஒருத்தங்களை ரொம்ப மிரட்டுற மாதிரி இருக்கு, சரியா? மிரட்டுறது.
மிரட்டுறது. ஓகேவா? மிரட்டுறது. இது வேர்பு தானே கொடுத்துருக்காங்க. சோ அப்போ அங்க ஆக்ஷன். இங்கேயும் டெசிஃபர்ங்கிறது வேர்பு தான். அது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றங்கிற ஆக்ஷன் வருது. அப்போ இன்டிமிடேட் அப்படிங்கிறதும் மிரட்டுற அப்படிங்கிற ஆக்ஷன் வருது. சரியா? மிரட்டுற, ஒருத்தவங்களை த்ரெட்டன் பண்ற, பயமுறுத்துற, ஃப்ரைட்டன் பயமுறுத்துற, த்ரெட்டன் அந்த மாதிரி. அடுத்து பாருங்க காடி. காடி அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப எப்படி சொல்ல, வெரி பிரைட் ஆர் டெக்கரேட்டட் அண்ட் தேர்ஃபோர் அன்பிளசன்ட், கிளீமிங், ஸ்பார்க்லிங். ஓகே, இது வந்து என்னன்னா எப்படி சொல்லலாம், இப்போ பிரைட் லைட், இப்போ மேரேஜ் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப பிரைட்டா லைட் போட்டிருப்பாங்க. சரி, அதுதான் என்ன சொல்றாங்கன்னா காடி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? GAUD, ரொம்ப ஆடம்பரமான லைட்ஸ் போட்டிருப்பாங்க. காடி அப்படின்னாலே ஒரு ஆடம்பரத்தை குறிக்கும். ஓகேவா? ஆடம்பரம், ரொம்ப பிரைட்டா வந்து ட்ரெஸ் பண்ணிருக்கிறது, ரொம்ப ஆடம்பரமா இருக்கிறவங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்ம மேரேஜ் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். மேரேஜுக்கு வந்து எல்லாமே ஆடம்பரமா இருக்கும், எல்லாம் வந்து ரொம்ப காடியா இருக்கும், ரொம்ப பிரைட்டா இருக்கும், ரொம்ப பிரைட்டா டெக்கரேட் பண்ணிருக்கும். கேரிஷ், பிளாஷினா எல்லாருக்கும் காமிக்கிற மாதிரி. சரியா? எல்லாருக்கும் கண்ணில் படுற மாதிரி. டேஸ்லிங், சின்டிலேட்டிங், டாட்ரை, அப்புறம் கிளீமிங், ஸ்பார்க்லிங், ரொம்ப ஸ்பார்க்லிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி. ஓகே, இதெல்லாம் அதோட சினானிம்ஸ் தான், தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அடுத்து பிளாஷினா எல்லாருக்கும் காமிக்கிறது, அது எல்லாமே இது அந்த ஆடம்பரம் ரிலேட்டடா தான் வரும். சரியா? எல்லாரும் பாக்குற மாதிரி, ரொம்ப ஒளிரும், ரொம்ப வந்து ரொம்ப மின் லைட்ல எல்லாம் மின்னும், அந்த மாதிரி வரும். சரியா? மேரேஜ் ஃபங்க்ஷன் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. அடுத்து பாருங்க இமாக்குலேட். சரியா? இமாக்குலேட் அப்படின்னா எந்த ஒரு தப்பும் இல்லாம, எந்த ஒரு தவறும் இல்லாம இருக்கிறது தான் என்னன்னா இமாக்குலேட். சரியா? இமாக்குலேட் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு நல்ல வார்த்தை, பாசிட்டிவான வார்த்தை. எந்த ஒரு தப்பும் இல்ல, டேப்பர், பெர்ஃபெக்ட்லி கிளீன் அண்ட் டெடி. ஓகேவா? ரொம்ப நீட்டா இருக்கு, எந்த ஒரு மாசுமே இல்ல, மாசற்ற அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப மாசற்ற, தூய்மையான அப்படின்னு கூட சொல்லலாம். குறையில்ல, குறையற்ற, எந்த ஒரு குறையுமே இல்ல, அந்த மாதிரி சொல்றது, குறையற்ற. அப்புறம் ஃபிளாலஸ், ஸ்பிக் அண்ட் ஸ்பேன் ரொம்ப முக்கியம். ஸ்பிக் அண்ட் ஸ்பேன்லாம் வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா. இதோட மீனிங் என்ன? ரொம்ப குறை இல்லாத. ஓகே, குறை இல்லாத அப்படின்னு சொல்றோம். சரியா? குறையற்ற, ரொம்ப நீட்டா, ஸ்பிக் அண்ட் ஸ்பானா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸ்பாட்லெஸ், எந்த ஒரு சின்ன சின்ன ஸ்பாட்ஸ் கூட இல்ல, ஸ்பாட்லெஸ், எந்த ஒரு டிஃபரன்ஸும் இல்லை, எந்த ஒரு குறையும் இல்லை அப்படின்னு சொல்றது. அன்ஸ்டெயின்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம துணியெல்லாம் துவைச்சிருக்கோம் அப்படின்னா அப்படி புத்தம் புதுசா, நம்ம விளம்பரத்துல எல்லாம் காமிப்பாங்க, ரொம்ப புத்தம் புதுசா காமிக்கிறது. ஸ்டெயின்னா அழுக்கு இருக்கிறது, அன்ஸ்டெயின்னா அதுல அழுக்கு இல்லை, எந்த ஒரு தவறும் இல்லை, எந்த ஒரு குறையும் இல்லை. அப்புறம் பிரிஸ்டைன் அப்படின்னு சொல்லலாம். பிரிஸ்டைன் ஒயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அதுல வந்து எந்த ஒரு அழுக்கும் தெரியாது, அந்த மாதிரி பிரிஸ்டைன் ஒயிட்னு சொல்லுவாங்க. ஓகே, அன்ஸ்டெயினா இருக்கக்கூடியது. ஒயிட்டர் தென் ஒயிட் அப்படின்னா ஒயிட்டர் தென் ஒயிட்னு சொல்லுவாங்க. வெள்ளையை விட இன்னும் வெள்ளையா இருக்கு, அதுல எந்த ஒரு தப்பும் இல்லை, எந்த ஒரு குறையும் இல்லை, ஒயிட்டர் தென் ஒயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்புறம் அல்ட்ரா கிளீன் கூட சொல்லலாம். ரொம்ப கிளீன், கிளீன்னா நார்மல், அதே அல்ட்ரா கிளீன்னா ரொம்ப சுத்தமா இருக்கிறது. ஓகேவா? அல்ட்ரா கிளீன் சொல்லலாம். அடுத்து நான் சேலண்ட். ஓகேவா? நான் சேலண்ட் அப்படிங்கிறது நாட் ஃபீலிங் ஆர் ஷோயிங் இன்ட்ரெஸ்ட் ஆர் எக்ஸைட்மெண்ட் அபவுட் சம்திங், இன்கன்சிடரேட் ஆர் அன்கன்சர்ன்ட். ஓகேவா? நான் சேலண்ட்ங்கிறது எந்த ஒரு ஃபீலிங்கே ஷோ பண்ணாதவங்க. சரியா? சும்மா அவங்க வாட்டுக்கு இருப்பாங்க, அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கிறது தான் நான் சேலண்ட். ஓகே, எந்த ஒரு அக்கறையும் இல்லாம இருக்கிறது. சரியா? இது ஒரு நெகட்டிவான இதை சொல்லலாம். அக்கறை இல்லாதது, அக்கறையே இல்லாம சும்மா தண்டத்துக்கு இருக்கிறதா, அந்த மாதிரி அக்கறையே இல்ல அப்படின்னு சொல்லலாம். அக்கறையே இல்லாத இருக்கிறது, அக்கறையே இல்லாத சொல்லலாம். ஓகேவா? நான் சேலண்ட் அப்படிங்கிறது எந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் இல்லாம, எதுவுமே டிஃபரன்ஸ் காமிக்காம, ஏதோ ஒரு அவங்க உண்டு, அவங்க தனியா அவங்க வீட்டுக்கு அவங்க அமைதியா அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. எதுலயும் ஆர்வம் காமிக்க மாட்டாங்க. நாட் ஷோயிங் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? ஃபீல் பண்ண மாட்டாங்க, இன்ட்ரெஸ்ட் ஃபீல் பண்ண மாட்டாங்க, இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டாங்க, ஷோ பண்ண மாட்டாங்க, எந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் காமிக்க மாட்டாங்க. இன்கன்சிடரேட். ஓகேவா? கன்சிடர்னா கன்சிடர் பண்றது, இன்கன்சிடரேட்னா அதுக்கு வந்து ஏதோ ஒரு அக்கறை இல்லாம இருக்கிற மாதிரி வரும். சரி, அன்கன்சர்ன்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். கன்சர்ன்னா எனக்கு அது கன்சர்ன் பண்ணணும்னு சொல்லுவோம், அதே அன்கன்சர்ன்னா அதை பண்ணல அப்படின்னு மாதிரி வரும். அடுத்து பாருங்க முனிஃபிசன்ட். ஓகே, முனிஃபிசன்ட் அப்படிங்கிறது முக்கியமான வார்த்தை தான். ஜெனரஸ், மேக்னானிமஸ், பெனிஃபேக்டர், இதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வரக்கூடிய அந்த கப் சீரீஸ்ல இது இருக்கும். முனிஃபிசன்ட், ஜெனரஸ், மேக்னானிமஸ், பெனிஃபேக்டர்லாம் சொல்லியிருப்போம். ஸோ அதுல பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்க லாங்குவேட். லாங்குவேட் அப்படின்னா வீக் ஃப்ரம் இல்னஸ் ஆர் ஃபெட்டிக். ஓகேவா? எனக்கு வந்து மயக்கமா இருக்கு, நான் இன்னைக்கு சாப்பிடவே இல்லை, விரதத்துல இருக்கேன், ஸோ இன்னைக்கு ஃபெட்டிக்கா இருக்குது, அதே லாங்குவேடா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரி, நான் ரொம்ப வீக்கா ஃபீல் பண்றேன், எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால நான் கொஞ்சம் வீக்கா ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்றோம். அடுத்து பாருங்க டீனி. டீனி அப்படிங்கிறது வந்துட்டு டைனி சொல்லலாம். சரியா? டீனி அண்ட் டைனி ரெண்டுமே ஒண்ணுதான். ரொம்ப மைன்யூட், ஸ்மால், மினிஸ்கியூல், மைன்யூட். ஓகே, இது மினிட் கிடையாது, மைன்யூட் அப்படின்னு வாசிக்கணும். சரியா? மைன்யூட்னா கொஞ்சம் ஸ்மால் அமௌண்ட், கொஞ்சமான அமௌண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்க ஒப்ரோபிரியம். ஓகேவா? அப்ரோபிரியம் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்றது. இது வந்து பாலிடிக்ஸ்ல நடக்கும். சரியா? ரெண்டு ஆப்போசிட் பார்ட்டிக்கு இடையில வந்துட்டு ஒருத்தங்களுக்கு இன்னொருத்தவங்க மேல வந்து ரொம்ப ஹார்ஸா வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, பப்ளிக்கா வந்து டிஸ்கிரேஸ் பண்ணுவாங்க,
ஓகேவா. ஷேம்ஃபுல்லா இருக்குது, இந்த மாதிரி இந்த கட்சி தப்பு பண்ணாங்கன்னு இந்த கட்சி பண்ணுவாங்க, இந்த கட்சி வந்து அவங்கள தப்பா பேசுவாங்க, அவங்கள பத்தி இவங்க தப்பா பேசுவாங்க, ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அவங்க பண்ண தப்ப வந்து சுட்டி காமிச்சிட்டே இருப்பாங்க, பப்ளிக்கா அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. வில்லிபிகேஷன், ஒருத்தங்களை வில்லினால என்ன, ஒருத்தங்களை கெட்டவங்களா காமிக்கிறது, அந்த மாதிரி. சென்சர், கண்டம்னேஷன். ஓகே, இதெல்லாம் என்னன்னா நெகட்டிவா குறிக்கிறது, மத்தவங்கள தப்பா சொல்றது, அந்த மாதிரி. அடுத்து கேண்டன் கிரஸ். ஓகேவா. கேண்டன் கிரஸ் அப்படிங்கிற வார்த்தை இருக்கான்னு பாத்தீங்கன்னா இருக்கு. இதோட ஸ்பெல்லிங்க நல்லா பாத்துக்கோங்க, சரியா. கேன்டாங்கிரஸ். ஓகே, இது ஒரு அட்ஜெக்டிவ். இது என்னன்னா பேட் டெம்பர்ட் ஆர் கம்ப்ளைனிங், குவாரல்சம், குவாரலஸ், கிரமர்ஜன், கிரம்பி, கிரௌச்சி. ஓகேவா. இது என்ன சொல்லுவாங்கன்னா எப்பவுமே சண்டையிடுற குணத்திலே இருப்பாங்க, எப்போ ஒரு வெறியோட இருப்பாங்க, சரியா. கேன்டாங்கிரஸ்னா எப்போ பார்த்தாலும் வெறியோட இருப்பாங்க, சண்டை போடுறதுக்கு. ஓகேவா. சண்டை போடுறதுக்கு எப்பவுமே வெறியா இருப்பாங்க, சண்டை போடுற மூடுலே இருப்பாங்க, சரியா. சண்டை போடுற மூடுலே இருக்கிறவங்க அவங்கள்தான் என்ன சொல்றாங்கன்னா கேண்டங்கிரஸ் அப்படின்னு சொல்றாங்க. கேண்டங்கிரஸ் கண்ட்ரி அப்படின்னு கூட சொல்றாங்க. நம்ம பாகிஸ்தான் எடுத்துக்கலாம், சைனா எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கூட சண்டை போடுற மூடுலே இருப்பாங்க. பேட் டெம்பர்ட், கம்ப்ளைனிங், எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிட்டே இருப்பாங்க, நம்ம என்ன பண்ணாலும் யாராவது குறை சொல்லிட்டே இருப்பாங்க. பேட் டெம்பர்ட். குவாரல்சம், சண்டைக்கு வருவாங்க. குவாரலஸ், கிரமர்ஜன், அப்புறம் கிரம்பி, கிரௌச்சி. இந்த மாதிரி புது புது வார்த்தைகள் சொல்றத நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதோட ஸ்பெல்லிங் நல்லா பாத்துக்கோங்க, சப்போஸ் எக்ஸாம்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து செப்டுவாஜெனேரியன். ஓகேவா. செப்டுவாஜெனேரியன் இதை வச்சு நான் வந்து உங்களுக்கு தனியா ஒரு இன்னைக்கு பின்னாடி வந்து நான் கொஞ்சம் வேர்ட்ஸ் எழுதி வச்சிருக்கேன், அது கூட நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், சரியா. செப்டுவாஜெனேரியன் இதோட மீனிங் வந்து செப்டா அப்படிங்கிறது 7 குறிக்கும். ஸோ 70 to 79 வயசு இருக்கிறவங்க, 70 இருந்து 79 வயசு இருக்கிறவங்கள செப்டுவாஜெனேரியன் சொல்லுவாங்க. அதே சென்டினேரியன் இருக்கு, ஸோ 100 வயசுக்கு மேல இருக்கிறது, அந்த மாதிரி இருக்கிற வார்த்தைகள்லாம் நான் பின்னாடி எடுத்து வச்சிருக்கேன், அதுல நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டா சேர்த்து சொல்லிடுறேன். ஓகேவா. செப்டுவாஜெனேரியன் நான் பின்னாடி சேர்த்து சொல்லிட்டு நான் இதுக்கு போயிடுறேன். டெனேரியன் அப்படின்னா 10 to 19 வயசு. ஓகேவா. நம்ம இப்போ அடல்ட் அந்த மாதிரி பிரிக்கிறோம்ல, சரியா. சைல்டுஹுட், அடல்ட்ஹுட். அதே மாதிரி இங்க வந்து ஏஜ் வச்சு பிரிக்கிறாங்க, சரியா. டெனேரியன், வைசினேரியன், ட்ரைசினேரியன், குவாட்ரஜெனேரியன். ஓகே. குயின்குவா ஜெனேரியன், செக்ஸா ஜெனேரியன், செப்டா ஜெனேரியன், அந்த மாதிரி. ஜெனேரியன் அப்படிங்கிறது வந்துட்டு ஏஜ், நம்ம ஏஜ் குறிக்கும். ஸோ அப்போ டெனேரியன், டிஇ அப்படின்னாலே டெக்கா, அந்த டெக்கானா 10 படிச்சிருப்போம். ஸோ அப்போ 10 to 19 டெனேரியன். வைசினேரியன்னா 20 to 29. ட்ரைசினேரியன்னா 32. ட்ரைங்கிறது 3, ஸோ அப்போ 30 to 39. குவாட்ரா அப்படின்னாலே 4 வரும், ஸோ 40 to 49. குயின்குவா அப்படிங்கிறது 52. செக்ஸா அப்படிங்கிறது ஹெக்ஸா அப்படின்னா நமக்கு 6ன்னு சொல்லுவாங்க. அப்போ செக்ஸா அப்படிங்கிறது 60 to 69. அதே செப்டா அப்படிங்கிறது 70 to 79. ஆக்டோ அப்படின்னாலே 8. நானோ அப்படின்னாலே 9. சென்டினேரியன் அப்படின்னா 100. நான் இப்பதான் சொன்னேன், சென்டினேரியன்ங்கிறது ஒரு முக்கியமான வார்த்தை, தெரிஞ்சுக்கோங்க. அது 100 to 109 இயர்ஸ் சொல்லும். அப்புறம் சூப்பர் சென்டினியர்னா 100, more than 110 இயர்ஸ்க்கு மேல. ஓகேவா. 110 வயசுக்கு மேல ஒருத்தங்களுக்கு ஏஜுக்கு மேல இருந்தாங்கன்னா அவங்கள என்ன சொல்றாங்க, சூப்பர் சென்டினேரியன் சொல்றாங்க. ஓகேவா. சென்டேரியன். ஓகே. சூப்பர் சென்டேரியன். அப்ப 100 வயசுக்கு மேலனா சென்டினேரியன். ஓகேவா. சென்டினேரியன் புரிஞ்சுக்கோங்க. செப்டா, ஹெக்ஸா, ஆக்டோ. ஓகேவா. இது ஹெக்ஸாஜெனேரியன் கூட இருக்கலாம். ஓகேவா. சில டைம் இருக்கும். குயின்குவா, குவாட்ரா, ட்ரைசி, வைசி, டெனேரியன். ஓகே. உங்களுக்கு எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியுதோ ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டு இதை ஒரு தடவை தெரிஞ்சுக்கோங்க. ஒரு தடவை பார்த்தா போதும், எல்லாம் ஞாபகம் வந்துடும். அடுத்து பார்க்கலாம் ப்ரீக்ளூட் அப்படிங்கறது வந்துட்டு ஒரு விஷயத்த நடக்கிறதுல இருந்து முன்னாடியே தடுக்கிறது, சரியா. ப்ரிவென்ட் சம்திங் ஃப்ரம் ஹேப்பனிங். இப்போ ஏதாவது ஒரு பொருள் வந்து மேஜையில இருந்து கீழே வருதுன்னா அது விழுறதுக்கு முன்னாடியே டக்குன்னு பிடிச்சிரும், சரியா. அது நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து அதை ப்ரிவென்ட் பண்ணிடுறோம், அதான் சொல்றாங்க, சரியா. ப்ரிவென்ட் பண்றது, வர்றதுக்கு முன்னாடியே ப்ரிவென்ட் பண்றது. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரெக்ளூட் அப்படின்னாலும் அதான் மீனிங். அடுத்து ப்ராடிஜி. ஓகேவா. செஸ் ப்ராடிஜி அப்படின்னு சொல்லுவாங்க. செஸ் ப்ராடிஜி ஒரு எக்ஸாம்பிள் இப்போ சொல்லணும்னா, இப்போ வந்து பிரக்னானந்தா இருக்காங்க, குகேஷ் இருக்காங்க, வைஷாலி இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாம் என்னன்னு சொல்லலாம்னா செஸ்ஸோட ப்ராடிஜி, சைல்டு ஹூ இஸ் அன்யூஸ்வலி குட் அட் சம்திங். அவங்கள ஏன்னா அவங்க அடல்ட்ஹுட்டே வரல, பட் இருந்தாலும் அவங்க சாதிக்காததே கிடையாது, சரியா. இப்போ அவங்களோட ஏஜுக்கு அவங்க சாதிக்காததே கிடையாது. பிரக்னானந்தா, குகேஷ் அவங்க எல்லாம் வேர்ல்டு லெவலுக்கு ஃபேமஸ் ஆயிருக்காங்க. ஸோ அப்போ அவங்க எல்லாம் என்ன, அந்த சின்ன வயசுலயே அன்யூஸ்வலா அவங்க வந்து யாராலையும் பெற முடியாத ஒரு பெஸ்ட் அவங்களுக்கு இருக்கு. யாருக்கிட்டே இல்லாத ஒரு நல்ல விஷயம் அவங்க கிட்ட இருக்கு. அதுதான் என்ன சொல்றாங்கன்னா ப்ராடிஜின்னு சொல்றாங்க. இது வந்து ரொம்ப நல்ல வார்த்தை. செஸ் ப்ராடிஜி சொல்லலாம், கிரிக்கெட் ப்ராடிஜின்னு சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம உமன்ஸ் கிரிக்கெட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஷஃபாலி வர்மா, அவங்க எல்லாம் 15 வயசுல, சச்சின் வர்றதுக்கு முன்னாடியே அவங்க
வந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல பங்கேற்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அந்த ஏஜ்ல நம்ம சச்சினும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். உமன்ஸ்க்கு பாத்தீங்கன்னா ஷெஃபாலி வர்மா சொல்லலாம். இந்த மாதிரி அவங்க அந்த அந்த வயசுல யாரும் பண்ணாத ஒரு விஷயத்த, பண்ணாத ஒரு அதிசயத்தை இவங்க வந்து பண்ணிருப்பாங்க. ஓகேவா? இந்த இப்படி கூட சொல்லலாம், ப்ராடிஜி அப்படிங்கறது அதிமேதாவி அப்படின்னு சொல்லலாம். சின்ன வயசுலயே அவங்களுக்கு அவ்வளவு திறமை இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ரொம்ப எல்லாரையும் அதிசயப்படுத்துற, அதிசயிக்கத்தக்க ஒரு திறமை இருக்கக்கூடியதுன்னு சொல்லலாம். கிரிக்கெட் ப்ராடிஜி சொல்லலாம். இன்னும் எல்லா இதுலயும் சிலர் 21 வயசுலயே ஐஏஎஸ் ஆகுறாங்க. சோ அவங்க எல்லாம் ப்ராடிஜி. சரியா? ஓகே. அதே மாதிரி 5 இயர் குழந்தை வந்துட்டு ஃபர்ஸ்ட் இது 5th ஸ்டாண்டர்ட் கணக்கு போடுறது, இந்த மாதிரி இது எல்லாமே ப்ராடிஜி. ஓகே. ஒரு குழந்தை ஏதோ ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. சரியா? அதிசய, எல்லாரும் பாராட்டத்தக்க, எல்லாரும் அதிசயமா பார்க்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டு அசாத்தியமான, ஓகே, அசாத்தியமான, ஓகே, நார்மலா அது சாத்தியம் கிடையாது அந்த குழந்தை பண்றதுக்கு. பட் அந்த குழந்தை பண்ணுச்சு, அந்த பையன். சரி, இவங்க எல்லாம் பிரக்ஞானந்தா, குகேஷ் அவங்க எல்லாம் சைல்டுஹுட். 15 எல்லாம் வந்து அது நம்ம அடல்ட் ஸ்டேஜ்னு சொல்ல மாட்டோம். சரி, அடல்ட்டுக்கு முன்னாடி அடல்சன்ஸ் சொல்லுவாங்க. ஆனா அது வந்து அடல்ட் கிடையாது. அப்ப அந்த ஒரு சைல்டுக்கும் அடல்ட்டுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய ஏஜ் இந்த 15, 16, 17 அந்த வயசுலாம். அப்போ இவங்க எல்லாமே அந்த ப்ராடிஜி அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பாருங்க, ப்ளோ ஹாட் அண்ட் கோல்டு. ப்ளோ ஹாட் அண்ட் கோல்டு அப்படின்னா எனக்கு வந்து கோவமும் வருது, அதே மாதிரி எனக்கு கூலாவும் இருக்கணும்னு தோணுது, அமைதியாவும் இருக்கணும்னு தோணுது. ஸோ 2 மூட்ல இருக்கிறது. சரியா? அல்டர்னேட்டிவ் பிட்வீன் 2 மூட்ஸ். இதா நான் கோவப்படவா, ஓப்பனா பேசிடவா, இல்ல அமைதியா போயிடவா அப்படின்னு சொல்லுவோம்ல, அதான் ப்ளோ ஹாட் அண்ட் கோல்டு. ஓகேவா? ஹாட்ங்கிறது கோல்டு, விராட் கோலி எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. கோல்டுனா தோனி. சிம்பிள். 2 மூடு. அடுத்து பாருங்க, ஹூக், லைன் அண்ட் சிங்கர். ஓகேவா? ஹூக், லைன் அண்ட் சிங்கர் அப்படின்னா ஏமாத்துறது, டிசீவ் பண்றது. ஓகே, கம்ப்ளீட்லி ஏமாத்தப்பட்டேன் அப்படின்னு சொல்றது. ஓகேவா? என்ன வந்து ஹூக் லைன் பண்ணிட்டாங்க, என்ன வந்து எப்படி சொல்றது, கண்கட்டி வித்தை அப்படின்னு சொல்லுவாங்க. ஹூட் விங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹூட் விங்க் அப்படின்னா கண் கட்டுறது, கண்கட்டி வித்தை அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன வந்து ஏமாத்திட்டாங்க. ஓகேவா? கண்ணுல வாரி அடிச்சு போயிட்டாங்க. சோ அந்த மாதிரி சொல்லுவோம். சரியா? இப்போ மேஜிக் ஷோல எல்லாம் பார்த்தோம்னா கம்ப்ளீட்டா நம்மள டிசீவ் பண்ணிருப்பாங்க. அதுதான் ஹூக், லைன் அண்ட் சிங்கர்னு சொல்றாங்க. அடுத்து கேஸ்ட் ஆஸ் பர்சன். ஓகேவா? கேஸ்ட் ஆஸ் பர்சன்ஸ் அப்படின்னா ரொம்ப அதான் ஹார்ஷா. இப்போ இதுக்கு கூட முன்னாடி சொல்லியிருப்போம், ஒரு பாலிடிக்ஸ் வச்சு சொல்லணும். சே ஹார்ஷ் அண்ட் கிரிட்டிக்கல் திங்ஸ் அபவுட் சம்ஒன். யாரையோ பத்தி ரொம்ப ஹார்ஷா பேசுறது, கிரிட்டிக்கலா யாருமே அதை பேச மாட்டாங்க, பட் அவங்க எடுத்து பேசுறது. அதுதான் என்னன்னா கேஸ்ட் ஆஸ் பர்சன்ஸ். அப்ப ஆஸ் பர்சன்ஸ்னா என்ன, ஒரு நெகட்டிவ் மீனிங் தான் குறிக்குது. அடுத்து பாருங்க, பொயட்டிக் ஜஸ்டிஸ் அப்படின்னா இவங்க என்னன்னா சிச்சுவேஷன் இன் விச் சம்திங் பேட் ஹேப்பன்ஸ் அண்ட் யூ ஃபீல் தட் இஸ் வாட் ஹி டிசர்வ்டு. பொயட்டிக் ஜஸ்டிஸ்னா அவனுக்கெல்லாம் அப்படிதான் ஆகணும், அவன் வந்து நல்ல பையனே கிடையாது, வினை விதத்தவன் வினை அறுப்பான். ஓகேவா? இவங்களுக்கெல்லாம் வந்து கெட்டதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெரியவங்க எல்லாம் கொஞ்சம் பொயட்டிக், அதாவது ஒரு பழமொழி சொல்ற மாதிரி அந்த மாதிரி சொல்லிட்டு போவாங்க. அதுதான் என்ன சொல்றாங்கன்னா பொயட்டிக் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவனுக்கு அது தேவைதான், வினையதத்தவன் வினையறுப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்றது. ஓகேவா? சிச்சுவேஷன் இன் விச் சம்திங் பேட் ஹேப்பன்ஸ் அண்ட் யூ ஃபீல் தட் இட் இஸ் வாட் ஹி டிசர்வ்ட். அவனுக்கு அது தேவைதான் அப்படின்னு சொல்ற மாதிரி பொயட்டிக் ஜஸ்டிஸ். அடுத்து பாருங்க, டிப் ஆஃப் த ஐஸ்பர்க். டிப் ஆஃப் த ஐஸ்பர்க்னா சின்ன பார்ட் ஆஃப் ப்ராப்ளம். ஓகேவா? பெரிய ப்ராப்ளத்துல ஒரு சின்ன பகுதி தான் நம்ம லைஃபே ஒரு ப்ராப்ளம். அதுல நம்மளாம் இப்ப ஃபேஸ் பண்றது ஒரு ஸ்மால் பார்ட் தான் அப்படின்னு சொல்ல வராங்க. சரியா? டிப் ஆஃப் த ஐஸ்பர்க்ல இருக்கும். ஓகே, அப்போ ஐஸ்பர்க்ல இருந்தாலே ஒரு ப்ராப்ளம், அதுல நுனியில நின்றுட்டு இருக்கணும், அதுவும் ஒரு ப்ராப்ளம் தான் அப்படின்னு சொல்ல வராங்க. அடுத்து ரேங்க் அண்ட் ஃபைல் அப்படின்னா நார்மலா ரேங்க் அண்ட் ஃபைலுங்கிறது ரேங்க் வச்சு எக்ஸாம்ல அதிகமா கேட்டிருக்காங்க. ரேங்க் அண்ட் ஃபைல் அப்படிங்கிறது நார்மல் பர்சன், ஆர்டினரி மெம்பர்ஸ். ஓகேவா? ஆர்டினரி மெம்பர்ஸ் ஆஃப் த சொசைட்டி அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ஈகர் பீவர். ஓகேவா? ஈகர் பீவர் அப்படிங்கிறது எப்போ பார்த்தாலும் ஈகரா இருப்பாங்க. சரியா? வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு துருத்துருன்னு இருப்பாங்க, ஏதாவது ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க, ரொம்ப எந்தூசியாஸ்டிக்கா இருப்பாங்க, ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்டா முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சரியா? அதுதான் என்ன, ஈகர் பீவர். A person who works very hard and is very enthusiastic about his work. அவங்களுக்கு என்ன ஒர்க் கொடுத்தாலும் சரி அதை வந்து சலிக்காம பண்ணுவாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, ஈகிள் ஐஸ். ஈகிள் ஐஸ்னா ரொம்ப ஈகிள்லாம் வந்துட்டு பறந்து போகும்போது வந்துட்டு அது கீழே எவ்வளவு மைன்யூட்டான ஒரு சின்ன எலியோ ஏதோ ஒண்ணு செத்து கிடந்தாலும் அவ்வளவு தூரத்துல இருந்து பார்த்து க்ளோஸா வாட்ச் பண்ணி அதை வந்து எடுத்துட்டு போகும். அதுதான் என்ன, ஈகிள் ஐஸ். ஓகேவா? ரொம்ப ரொம்ப கூர்ந்து கவனிக்கிற மாதிரி வரும். அதே பேட் ஐ வியூ, இதெல்லாம் நம்ம அடிக்கடி பார்த்துட்டோம். பேட் ஐ வியூனா மேலோட்டமான பார்வை. சரியா? ஓவர் வியூ அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ரிப்பீட்டடா எக்ஸாம்ல பேட் ஐ வியூ, ஈகிள் ஐஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்கும். சரியா? ஈகிள் ஐனா ரொம்ப கீனா மைன்யூட்டா வாட்ச் பண்றது. பேட் ஐ வியூனா ஓவர் வியூ. சரியா? நான் எக்ஸாமுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் ரிவிஷன் பண்றதுக்கு ஒரு ஓவர் வியூ பார்த்துட்டு போனேன். ஜென்ரலா மேலோட்டமான பார்வை அப்படின்னு சொல்லலாம்.
அடுத்து இன்ன ஹார்ட் பீட் அப்படின்னா ஹார்ட் எவ்வளவு செகண்ட், சரி அது அப்படி ஒரு மில்லி செகண்ட்ல தானே ஹார்ட் துடிக்கும், சரியா லேப்டாப் அப்படிங்கிறது. ஓகேவா? அப்போ ஹார்ட் பீட் அப்படிங்கிறது என்ன, ஒரு துடிப்பு. இதே துடிப்புனா செகண்ட் தானே சொல்லும். அப்போ இன் 2 ஷேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன் நோ டைம், நான் சொன்ன உடனே இமீடியட்டா அப்படிங்கிற மாதிரி வரும். இன்ன ஹார்ட் பீட், உடனே அப்படின்னு சொல்ல மாதிரி வரும். டு போர் யுவர் ஹார்ட் அவுட், டு போர் யுவர் ஹார்ட் அவுட்னா மனசுல இருக்கிறத வெளியே கொட்டுறது. வென்ட் யுவர் ஃபீலிங்ஸ், மனசுல இருக்கிறத வெளியே கொட்டுறது. வென்ட் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க, வெளியே கொட்டிடு, சரியா பேசிடு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வித் ஹெவி ஹார்ட் அப்படின்னா ரொம்ப துயரம், ஹெவி ஹார்ட் பிரேக், ரொம்ப சாரோ. இன்னைக்கு சாரோ வச்சு நிறைய வேர்டு பார்த்திருக்கோம். அப்ப இதே அங்க ரிலேட் பண்ணிக்கோங்க. வித் ஹெவி ஹார்ட் பிரேக் அதெல்லாம் சேர்த்துக்கோங்க, சாரோ கூட, சேடு கூட. அடுத்து டு ஃபாலோ யுவர் ஹார்ட்னா எல்லாருக்கும் தெரியும், நம்மளோட மனசு என்ன சொல்லுதோ அதை பத்தி நடக்கிறது, அதுபடி ஆக்ட் பண்றது, அதுபடி நடக்கிறது. டு ஆக்ட் அக்கார்டிங் ஒன்ஸ் ஃபீலிங், அக்கார்டிங் டு ஒன்ஸ் ஃபீலிங். அடுத்து டு வியர் யுவர் ஹார்ட் ஆன் யுவர் ஸ்லீவ்ஸ். டு வியர் யுவர் ஹார்ட் ஆன் யுவர் ஸ்லீவ்ஸ்னா ஒருத்தங்களை கட்டுப்படுத்துறத, இப்போ எப்படி சொல்லலாம், இது எப்படி சொல்லலாம்னா அப்பரண்ட் அப்படிங்கிறது வெளிப்படையா, சோ மனசுல எதுவும் இல்லாம உன்னோடத வெளிப்படுத்துறதுன்னு அர்த்தம். ஓகேவா? சோ வெளிப்படுத்துங்க. ஓகே, டு வியர் யுவர் ஹார்ட் ஆன் யுவர் ஸ்லீவ்ஸ், வெளியே உங்க மனசுல இருக்கிறத வெளியே சொல்லுங்க. டு மேக் ஒன்ஸ் ஃபீல் அப்பரண்ட், வெளிப்படையா சொல்ல வைக்கிறது. ஓகேவா? சரியா? சோ இதோட இந்த செஷன் முடிச்சுக்கலாம். இந்த செஷன் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.